ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இபிஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் MnO2 காம்ப்ளெக்ஸ் மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ வேல்யூ வந்து 5/2 கொடுத்துட்டாங்க. ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அன்பார்ட் எலக்ட்ரான் இருக்கோ அது அப்படியே போடணும். இப்போ Mn2+ வந்து அன்பார்ட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 5 இருக்கும். ஸோ 5 ஆன்சரு. இதே ஹைப்பர் லைன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம 2Na+1 ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 2Na+1 போட்டோம்னா நம்மளுக்கு ஐ வேல்யூ 5/2, மேங்கனீஸ் வந்து 1 தான் இருக்குது. ஸோ 6 லைன்ஸ். இந்த டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ கேட்டிருக்கிறது ஃபைன் லைன்ஸாக ஹைப்பர் ஃபைன் லைன்ஸான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், த நம்பர் ஆஃப் EPR லைன்ஸ் அப்சர்வ்டு அப்சர்வ்ட் இன் காப்பர் பிரிடின் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸு. ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிடின் இருக்கனால நைட்ரஜன் இருக்குது. 2 பிரிடின் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, சும்மா போட்டிருக்கிறேன் நான் வந்து. இப்போ வந்து நம்மளுக்கு 2 நைட்ரஜன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு காப்பர் இருக்கும். குளோரின் வந்து இன்ஆக்டிவ் தான். ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பாருங்கள், காப்பரோட ஐ வேல்யூ 3/2, அதுக்கு 2Na+1 போட்டோன்னா 4. நைட்ரஜனோட ஐ வேல்யூ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அது வந்து 1. அதனால அவங்க கொஷின்லேயும் நைட்ரஜன் கொடுத்துருக்க மாட்டாங்க, காப்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நைட்ரஜன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு வந்து 5 வரும். அப்போ 4 × 5 = 20 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்து 7th ஒன் பாருங்கள். EPR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் காப்பர் 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. G parallel வேல்யூ 2.35 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், G பர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து 2.06ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ G parallel வந்து 2.35னா G பர்பெண்டிகுலர் 2.06. வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குது? 2.35 தான் அதிகமாக இருக்குது. 35னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து Z அவுட்டுன்னு சொல்லுவோம். Z அவுட்னா என்னது? டெட்ராகோனல் எலாங்கேஷன். பேரலில் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா Z அவுட்டு, டெட்ராகோனல் எலாங்கேஷன் ஆர் ஆக்சியல். இது ரெண்டையும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதே பர்பெண்டிகுலர் வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா டெட்ராகோனல் கம்ப்ரெஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், நம்மளுக்கு டெட்ராகோனல் எலாங்கேஷன், கம்ப்ரெஷன் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆக்சியல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சியல் தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம ஆன்சராக வந்து டிக் பண்ணும். ஒருவேளை டெட்ராகோனல் எலாங்கேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.